காரைக்குடி யூத் நகரத்தார் கிரிக்கெட் கிளப் மற்றும் நகரத்தார் இளைஞர் நற்பணி மன்றம் காரைக்குடி இரண்டு பேரும் சேர்ந்து நடத்திய இந்த நகரத்தார் பிரீமியர் லீக் சீசன் 2 விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள டத்தோ ஸ்ரீ ராஜகோபுரம் ஜஸ்டிஸ் நீதியரசர் எங்கள் குடும்பத்தின் உற்ற நண்பர் திரு நீதியரசர் சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களே, இந்த விழாவிலே மற்றொரு பேச்சாளராக நம்மளை எல்லாரும் மகிழ்விக்கவும் ஊக்குவிக்கவும் வந்துள்ள மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் டாக்டர் எஸ் தேவகோட்டை ராமநாதன் அவர்களே, இந்த போட்டிக்கு ஒரு முதுகெலும்பாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற ரொட்டேரியன் வெங்கடாச்சலம், ரொட்டேரியன் எஸ்எல்பி சரவணன் மற்றும் இந்த போட்டிக்கு ஒரு பெரும் ஸ்பான்சராக இன்று வாழ்த்துறை வாங்க வந்துள்ள உமாபதி அவர்களே, ரொட்டேரியன் பிஆர் சொக்கலிங்கம் எங்கள் மாமா பையன் திரு பிஆர்சி வீரப்பன் அவர்களே மற்றும் மேடையில் உள்ள பொறுப்பாளர்களே, வந்துள்ள பொறுப்பாளர்களே, கிரிக்கெட் வீரர்களே, வீராங்கனை ஒருவரும் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல முயற்சி சென்ற ஆண்டு எப்படி தொடங்கப்பட்டது என்பதை பற்றி திரு அழகப்பன் அவர்கள் நமக்கு நன்கு எடுத்து சொன்னார்கள். நல்ல துவக்கத்தை பெற்ற எதுவும் வெல் பிகன் இஸ் ஆஃப்டன் சொல்லுவாங்க, அதுபோல் ஒரு நல்ல தொடக்கத்தை அவங்க சென்னையில் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து தக்க வைத்து கொள்கிற விதமாக இன்று காரைக்குடியில் இந்த கோவிலூர் நம்ம நகரத்தாருடன் தலைமை பீடம் என்று சொல்லுகின்ற கோவிலூர் இடத்திலே இந்த 2வது சீசன் நடைபெற்றுள்ளது. அதுவே ஒரு நல்ல அறிகுறி. இன்று நமது நீதியரசர் அவர்கள் கிரிக்கெட்டை பற்றி நான் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது மிக அரிய செய்திகள். கிரிக்கெட் வளர்ந்து வந்த பாதை, பரிணாமம், இந்தியாவிலே எடுத்த வளர்ச்சி மற்றும் இன்று T20 வரையும் எப்படி இது மாறியிருத்து வெற்றி பெற்று வருகிறது, இளைஞர்களை எப்படி இது ஆட்கொண்டு உள்ளது என்பது அத்தனையும் திரு நீதியரசர் சொன்னார்கள். பொறுப்பாளர்கள் சொன்னது முக்கியமான ஒரு நிகழ்வு. அதனால் என்னுடைய பேச்சை துரித்துக் கொள்கிறேன். நமது அணியினர் 8-8:30 மணி அளவிலே ஊருக்கு செல்ல வேண்டி இருப்பதால் அவர்களுக்கு என்னுடைய பேச்சை குறைத்து கொண்டு நமது மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ராமநாதன் அவர்களுடைய கருத்தை கேட்பதற்காகவும் என்னை குறைத்து கொண்டு உங்கள் இந்த போட்டியிலே பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்ட்டிசிபேஷன் இட் செல்ஃப் இஸ் அ சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. வெற்றி பெறுவது முக்கியமல்ல, அதில் பங்கெடுத்து கொண்டு அடுத்த முறை நம்மளை தயார்படுத்திக் கொள்வோம் என்று இளைஞர் சொன்னார். அவரது டோட்டலை அத்தனை மெம்பர்களும் எடுத்துக்கொண்டு அடுத்த ஆண்டு திருவொத்தியூரில் நடைபெறும் அந்த போட்டி இன்னும் பலமானதாக, வெறும் சிறப்பு வாய்ந்ததாக, போட்டி மிக்கதாக இருக்கும் என்று உணர வைக்கின்ற அளவிலே கரகோஷம் இருந்தது. அவர்களுக்கும் திருக்கடையூருக்கும் எனது திருவொத்தியூர் சங்கத்துக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த விழாவினை ஏற்பாடு செய்து எனக்கு வாய்ப்பினை கொடுத்தவைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல பெரிய முயற்சி நகரத்தார் பிரீமியர் லீக்ங்கிறது. இது நம்ம எல்லாரோட ஒத்துமை இதுவும் காட்டுது. இது இது ஒரு நல்ல ஒரு பெரிய டீம் ஒர்க். இது ஒரு சின்ன சஜஷன் தான். ஆனால் இந்த நேமை நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், கிளப்பாக இதை கொண்டாடணும். இதை அடுத்தடுத்த ஒரு போர்டு கமிட்டி இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி இது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சராக போகும்போது இது இன்னும் வளர்ந்து IPL அளவுக்கு இது வளர்ந்து ரொம்ப பெருசாக வருங்கிறது என்னோட இது. அதனால் இது விளையாண்ட அவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சச்சின் விளையாண்டு நம்ம சச்சின் அவுட் ஆனோடனே நம்ம டிவி ஆஃப் பண்ணோம், அப்புறம் நம்ம டோனி விளையாண்டுருப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணோம், இப்போ விராட் கோலி நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இந்த கேமுக்கு எண்டே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அதே மாதிரி இப்போ நம்ம நகரத்தார் இதில் சிங்கப்பூர் தனியாக டீம் விளையாடுறாங்க, துபாய் விளையாடுறாங்க. அடுத்தடுத்த டீம் லீக்கில் சிங்கப்பூர் டீம், துபாய் டீம், மலேசியா, இவங்க எல்லாரையுமே நம்ம இன்வைட் பண்ணுவோம், நம்ம இங்கே நடத்துவோம். என்னால் முடிஞ்ச என்ன சப்போர்ட்டோ நான் இதுக்கு சப்போர்ட் நல்லா பண்ணுறேன். தேங்க்யூவா. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அவையோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு கலந்து கொண்டு இருக்கும் 12 அணிகளுக்கும் இங்கு விளையாட வந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும், வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெற முயற்சித்தவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் இந்த கேம் இப்போது
இது வந்து நம்ம படப்பு இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் கூடுற ஒரு அக்கேஷன் இருக்கும்போது இந்த கேமை இது நான் கேம் மட்டுமா பார்க்காம நம்மலாம் சேர்ற ஒரு அக்கேஷனாகவும் இது வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம வெறும் மொபைல் ஃபோனும் இதுவும் இளைஞர்கள் இந்த மாதிரி அதுலேயே மூழ்கி இருக்காமல் வெளியில் விளாட வரணுங்கிறதே பெரிய விஷயம். அது ஒரு அணியாக திரண்டு அது ஒரு 12 அணியாகி இன்றைக்கி வந்து 4 8 ஆணுச்சு, 8 12 ஆயிடுச்சு. இது இன்னும் 16 இன்னும் மேலும் மேலும் நிறைய அணிகளாக பெருகி அதே மாதிரி இன்னும் வெளியில் வரணும். இன்றைக்கி வந்து 100 ரன் செஞ்சுரி அடிக்கிறதா இருந்தால் கூட ஃபஸ்ட் ரன்னில் தான் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி முதல்ல ஒரு மகளிர் அவங்க ஃபஸ்ட்டு ரன்னாக வந்திருக்காங்க. இன்னும் அது ஒரு ஜென்ஸுக்கான அணிகள் மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கான அணிகளாகவும் தனித்தனி குழுவாக அமைச்சு அவங்களும் நிறையா வரணும். நம்மளோட இதில் நிறைய நம்ம வெறும் சமூகம் இது சார்ந்த மட்டும் இல்லாமல் நம்ம விளையாட்டுத்துறையிலையும் நம்மளோட பங்களிப்பை வந்து கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து நம்ம இது வெறும் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் நம்ம ஏன்னா இப்போ நம்ம காரைக்குடி எடுத்துக்கிட்டால் 1956 ஃபுட்பாலில் செவன்ஸ் விளையாடுறதுல நம்ம பெஸ்ட்டு டீம் காரைக்குடி. ஸோ அது மாதிரி ஃபுட்பால் இன்னும் மற்ற விளையாட்டுத் துறைகள்லேயுமே நம்ம இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு நம்ம எல்லா இதுலேயுமே நம்ம கால்தடம் பதிக்கிற மாதிரி வணிகத்தில் கால்தடம் பதிச்சோ எல்லாத்துலேயும் பதித்த மாதிரி விளையாட்டுத்துறையில் வந்துட்டிங்க. ஆல்ரெடி 2 வருஷமாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் இதை விடாமல் நல்லா பண்ணி அவங்க உமாபதி இவங்க எல்லோரும் பெரியவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி இன்னும் இது மேலும் ரிஜிஸ்டர்டு இதுவாக ஆர்கனைஸ்டாக நடத்திக்கிட்டு போய் இன்னும் நல்லா கொண்டாடணும்னு என்னோடய வாழ்த்துக்களையும் என்னோடய விருப்பத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய நகரத்தார் பெருமக்கள், இளம் சிங்கங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த அவையில் நகரத்தார் பிரீமியர் லீக் சீசன் 2 என்கிற இந்த கிரிக்கெட் போட்டிக்கான ஒரு மிகச்சிறந்த சிந்தனை ஆக்கத்தை முதலில் உருவாக்கிய அந்த பெருமகன் அவருக்கு ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியை கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்று நான் பாராட்டுகிறேன். காரணம், கோட்டையூர் என்று சொன்னால் அங்கே 2 அழகப்பர், ஒருத்தர் வந்து கல்வி வள்ளல் அழகப்பர் ஒரு சாதனை செய்தவர். அதே போல அந்த மண்ணுக்கு அருகிலேயே இருந்து பிறந்து வந்து முதலாக ஒரு நகரத்தார் என்கிற சமூகத்திற்கான ஒரு கிரிக்கெட் போட்டி குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் சென்னையில் வாழ்ந்து மிக சிறப்பான ஒரு முறையில் நம் நகரத்தார் சமூகத்தோடு அணுக்கமாக இருக்கிற அருமை நண்பர் திரு அரசு அழகப்பன் அவர்கள் சிந்தனையில் உதித்து நகரத்தாரோடு இணைந்து அம்பத்தூரில் அது துவங்க பெற்றது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை இங்கு வந்திருக்கிற 12 ஊரை சார்ந்த போட்டியாளர்களும் அரங்கதிர கொடுத்து வாழ்த்த வேண்டும். காரணம், முதலாக இந்தியாவில் ஒரு கிரிக்கெட் கிளப் துவங்க பெற்றது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் முதலாக கிரிக்கெட் கிளப்பை துவங்கினார்கள் இந்தியாவிலேயே. அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக ஒன்றாக விளையாடுவதற்காக துவங்க பெற்ற அமைப்பு தான் இந்தியன் சொராஸ்ட்ரியன் ஓரியண்டல் கிரிக்கெட் கிளப் என்கிற அமைப்பு முதலாக துவங்க பெற்றது. அதை துவங்கிய சமூகத்தார்கள் பார்சி சமூகத்தார்கள். அவர்கள் தான் இந்தியாவிலே முதலாக கிரிக்கெட் கிளப்பை துவங்கினார்கள். நம்முடைய சமூகம் அன்றைக்கு பெரிய வணிகத்தை, பெரிய தர்மத்தை, பெரிய அறங்களை செய்து கொண்டிருந்த காலத்தில் அதே போல வணிகமும் அவர்கள் சார்ந்த தர்மங்கள் சிலவற்றையும் செய்து கொண்டிருந்த பார்சி என்கிற வணிக சமூகம் 1848 கிரிக்கெட் கிளப்பை இந்தியாவில் முதலாக துவங்கினார்கள். நினைத்து பாருங்கள், ஒரு சமூகமாக விளையாடி இன்றைக்கு உலகமே ஈர்க்கிற அளவிற்கு இந்தியர்கள் விளையாடுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு சமூகத்தினுடைய கூட்டமைப்பு அவசியமாக இருந்தது. அதே போல நம்முடைய நகரத்தார்கள் 170 ஆண்டுகள் கழித்து ஒரு சமூகமான ஒரு அமைப்பை உருவாக்கினாலும் கூட எதிர்காலத்தில் உலகத்தில் ஒரு இந்திய பிரதிநிதியாக விளையாடுவதற்கான ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரரை நாங்கள் உருவாக்கி தீருவோம் என்கிற முனைப்போடு இந்த அமைப்பு உருவாகிறது. அதுதான் நோக்கம். நகரத்தார் பிரீமியர் லீக் என்கிற இந்த அமைப்பில் இதற்கான ஒரு பெரிய அமைப்பை சென்னையிலே அவர்கள் முதலாக துவங்கி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஊராக பயணித்து முதல்ல கடந்த ஆண்டு 8 பேர் 8 குழு, இந்த முறை 12 குழுவாக அது மலர்ந்திருக்கிறது.
உண்மையிலேயே சொல்கிறேன், 2ஆம் ஆண்டில் இந்த விழா நீங்கள் நடத்தியிருக்கிற கோவிலூர் மண்ணில் நீதியரசரை தலைவராக கொண்டு இந்த வெற்றி பெறுவர்களுக்கான பாராட்டு நிறைவு விழாவை நீங்கள் இந்த பரிசளிப்பு விழாவை வைத்ததை நான் அரங்கதிர கரவொலி கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்று கருதுகிறேன். காரணம், செட்டிநாட்டில் பெரிய பின்புலங்கள் இல்லாமல், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தர்மம் அறம் விலாசம் எல்லாம் இருக்கிறது, இருந்தாலும் கூட பெரிய பின்புலங்களை வைத்துக் கொள்ளாமல் தன் உழைப்பை மட்டுமே நம்பி இன்றளவும் உயர்ந்திருக்கிற அற்புதமான மனிதர் நீதியரசர் அவர்கள். நீதியரசர் அவர்கள் முழுக்க முழுக்க உழைப்பு. அவரை போல படிக்கவும் அவரை போல நினைவாற்றலோடு சொல்லவும் யாராலும் முடியும். நீதிமன்றத்தினுடைய அரங்குகள் அதிரும், அப்படி பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அந்த நீதியரசருக்கு முன்னால் கிரிக்கெட் கிளப் போட்டிகளில் கலந்து கொண்ட உங்களுக்கு பரிசளிப்பதை ஏன் பொருத்தமானது என்று கருதி வாழ்த்துகிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. 1700களில் இங்கிலாந்தில் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு. அந்த நீதிமன்றத்தில் வழக்கில் நடுவராக இருக்கிற நீதிபதிக்கு முன்னாடி ஒரு இடம் சார்ந்த உரிமை சார்ந்த வழக்கு, நில உரிமை தொடர்பான வழக்கு. யாருக்கு இந்த நிலம் சொந்தம் அப்படின்னு. அப்போ ஒரு மரண விசாரணை அதிகாரி சாட்சியம் சொல்ல வருகிறார் மேடைக்கு, அந்த நீதிமன்ற சாட்சி கூண்டுக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த இடத்துல சாட்சி சொல்ல வர்றீங்களே, இந்த இடம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க. 1700களில் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்கிலாந்தில் சரேங்கிற கிரவுண்டில், சரேங்கிற பகுதியில் ஆங்கிலேய நீதிபதி கேட்கிறார். அப்பா இந்த மரண விசாரணை அதிகாரி சொல்கிறார், 1721 இன்றிலிருந்து 303 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மரண விசாரணை அதிகாரி சாட்சியம் சொல்ல வந்தவர் நீதிமன்ற கூண்டில், சாட்சிய கூண்டில் நின்று நீதிபதிக்கு முன்பாக சாட்சியத்திலே அவர் சொன்ன வார்த்தை பதிவானது. அதுதான் கிரிக்கெட் உலக வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட வரலாறு. அந்த சரே என்கிற அந்த மண்ணில் அங்கே சாட்சிய கூண்டில் சொன்னவர் சொன்னார், நானும், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர் சொல்கிறார், நானும் என்னுடைய இளம் வயதில் 50 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் சொல்றார், 50 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் என் வகுப்பு பள்ளி தோழனும் ஒன்றாக இணைந்து இந்த கிரவுண்ட்ல தான் கிரிக்கெட் விளையாடணும்னு சாட்சி சொல்றார். அவர் சொன்ன சாட்சி தான் 1700களில் இங்கிலாந்தில் கிரிக்கெட் விளையாட பெற்றது என்பதற்கான ஒரு நீதிமன்றத்தில் பொறிக்கப்பட்ட சாட்சியமாக அமைந்திருக்கிறது. என்றால் நீதியரசருக்கு முன்னால் இந்த பரிசுகளை பெறுவது என்பதும் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க தகுந்த விஷயம் என்று கருதுகிறேன். அதே போல திரு பெருமதிப்பிற்குரிய எஸ்எல்என் பெரியன் அவர்கள் சமூக சேவை தொண்டாளர். திரு உமாபதியன் அவர்கள், அன்புக்குரிய என் இளம் சிங்கங்களே, சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் ஒரு நிறுவனத்தை அவர்கள் குடும்பத்தார்கள் தொய்வே ஏற்படாத வண்ணம் உயர்த்தி கொண்டே போகிறார்கள் என்றால் அது விசாலம் சிட் ஃபண்ட் நிறுவனத்தார்கள் தான். அதை இன்னும் உயர்த்திட்டே போகிறாங்க. அதனால் அவங்களுடைய சாதனையை பார்த்து நாம் வியக்க வேண்டும். எம்ஆர்எம் பிளான்டேஷன்ஸ் திரு வீரப்பன் அவர்கள் தனி ஒரு இளைஞனாக மலேசிய மண்ணில் தன் முன்னோர்களின் சொத்தை இன்னும் வளப்படுத்தி உயர உயர கொண்டு போகிற ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக இன்றைக்கு உழைப்பில் உன்னதமாக திகழ்கிறார் என்றால் திரு வீரப்பன் அவர்களுக்கு ஒரு அரங்கதிர கரவொலி கொடுத்து வாழ்த்த வேண்டும். இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிக சிறப்பான முறையில் நடத்துகிற காரைக்குடி யூத் நகரத்தார் கிரிக்கெட் கிளப் மற்றும் காரைக்குடி இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கு அரங்கதிர வாழ்த்துக்களை கொடுத்து நாம் வாழ்த்த வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போ கிரிக்கெட்டை பற்றிலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீதியரசர்கள் ரொம்ப அற்புதமான அந்த வரலாறுகளை அழகாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒன்றே அறிந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் என்று அறிவிக்கப்பெற்றவர்கள் நிரந்தரமாக வெற்றிக்கே உரியவர்கள் மட்டுமல்ல, நாம் தோல்வி பெற்று விட்டோம் என்பதனால் நிரந்தரமாக தோல்வி நம்மோடு இருக்க போவதல்ல. நாமும் வெற்றி பெறுவோம், நாமும் அவர்களையும் வெற்றி பெற வைக்க முடியும் என்கிற மிகச்சிறந்த தன்னம்பிக்கை உணர்வோடு வாழ்வதுதான் இந்த போட்டியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு ஒரு 12 டீம்ல ஒரு டீம் வெற்றி பெற போகிறார்கள் என்று பரிசு கோப்பையை வழங்க போகிறார்கள். நான் அந்த டீம் யாருன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த 12 பேரில் அந்த ஒருவர் இருக்கிறார் இல்லையா, அவர் பரிசு பெற போகிறார்ல, அவர் பரிசு பெற வேண்டுமானால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், முதல் பரிசு பெறுகிற வெற்றியாளரே 11 பேரால தான் நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 11 பேரும் பங்கெடுத்ததால் தான் முதல் நபர் வெற்றி பெற முடிகிறது.
நான்லாம் வந்து டிப்ளமோ ஸ்கூலில் படிக்கிற போது கிரவுண்டில் வந்து எந்த விளையாட்டு ஓட்ட போட்டிக்கு நான் கலந்துக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, வாத்தியார் எல்லாரையும் ஓட விடுவார். 436 பசங்க ஓடுவாங்க, நான் ஒரு ஆள் 436வது ஆளாக நான் தான் வருவேன். அதை பற்றி வருத்தப்படுறதே இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாரும் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க, எல்லா பயிலையும் எல்லாரும் விரட்டி ஓடுவானே ஒழிய என்னையை விரட்டி யாரும் ஓடுற மாதிரி நான் வாழ்க்கையில் வாடுறதே இல்லை. அதுக்காக நான் நகைச்சுவைக்காக சொன்னேன் ஒழிய உண்மையிலேயே விளையாட்டு உடலுக்கும் மனதுக்கும் அவ்வளவு உற்சாகம் பாய்ந்தது. நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு மாணவ செல்வங்களாக, அதை தாண்டி பெரியவர்களாக, இளைஞர்களாக, அப்பா மகன் எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறீங்க. 12 குழுவை சார்ந்தவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நிறைவாக சொல்லுகிறேன், ஒரே ஒரு செய்தி தான். கன்னியாகுமரியில் சுனாமி வந்தபோது ஒரு புகைப்பட கலைஞர் ஒரு படம் எடுத்தார். அந்த போட்டோ எடுக்கிற போது சுனாமி வந்து அப்படியே வள்ளுவர் சிலையை மோதுகிற காட்சி. இந்த வள்ளுவர் சிலையை சுனாமி மோதுற போது போட்டோகிராஃபர் அப்படியே படம் எடுக்கிறாரு. அந்த படம் பின்னால் அமெரிக்காவுக்கு போகிறது. அமெரிக்கன் டைம்ஸ் என்கிற பத்திரிகை இந்த படத்தை வெளியிட்டு பாராட்டுகிறது. இப்போ உங்கள் நிகழ்ச்சிகளை எல்லாம் நகரத்தார் போஸ்ட் இன்னைக்கு நகரத்தார் இருக்க ஊருக்கு பூரா அனுப்பிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கரவலை கொடுங்க உற்சாகமாக. நகரத்தார் போஸ்ட் ஜெயங்கொண்டான். இந்த அதே மாதிரி இந்த சுனாமி அலை வள்ளுவர் சிலை மீது மோத போகிற காட்சியை தத்ரூபமாக எந்த ஷேக்கும் இல்லாமல் படையெடுத்து அனுப்பிட்டார். இந்த படம் அமெரிக்கன் டைம்ஸில் வெளியிட்டு கீழே ஒரு வரி போட்டான், இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த புகைப்படம் இதுதான் என்று வெளியிட்டான். ஒரு தமிழன் எடுத்த படத்தை. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கிறது. சுனாமி அலை சாதாரணமான அலை அல்ல, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது சுமார் 800 கிலோமீட்டர் வேகத்திலே இந்தோனேஷியாவிலே பல அடுக்குமாடி கட்டிடங்களை தூளாக்கிய இந்த சுனாமி பேரலை, இலங்கையின் பல மீனவ குப்பங்களை மென்று செறித்த இந்த சுனாமி பேரலை, தமிழகத்தினுடைய கடற்கரையோர கிராமங்களை எல்லாம் வாரி சுருட்டி போட்டு கொண்ட சுனாமி பேரலை வெறும் 133 அடி மட்டுமே உயரமாக நிற்கிற வள்ளுவனுடைய சிலை மீது மோத பாய்கிறது. மோதிவிட்டது. ஆனால் வள்ளுவனுடைய கால்களை அதனால் கழுவத்தான் முடிந்ததே ஒழிய வள்ளுவனை கவிழ்க்க முடியவில்லை. தோழர்களே, வள்ளுவனை கவிழ்க்க முடியவில்லை. ஏன் வள்ளுவன் கீழே விழாம நின்னான்னா அதுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. ஏனென்றால் நிற்க அதற்கு தக என்று பாடியவனே வள்ளுவன். பாடியவனை நிற்காவிட்டால் வேறு என்ன செய்வதென்று தமிழ் இதற்கு சாட்சி கூறியது. நிறைவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சுனாமி போல வந்தாலும் அதை எதிர்த்து இருக்கிற மன தைரியம் தேவை. ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு பறவை கூட்டம் தன்னுடைய கூட்டத்தோடு பறக்க ஆரம்பிக்கிற போது 17,500 கிலோமீட்டர் கடல் மார்க்கத்திலே பயணிக்க ஆரம்பிக்குது. போய் அங்கே அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு பகுதிக்கு போய் சேருகிற போது 17,500 கிலோமீட்டர் கடலில் எங்கேயும் நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. கடல் மார்க்கமாக பறக்க ஆரம்பிக்கிற பறவை பறக்க ஆரம்பிக்கிற இடத்திலேயே ஒரு மரக்குச்சியை தன்னுடைய அழகால் கவ்விக்கொண்டு பறக்க ஆரம்பிக்கிறது. இறை வேணும்னா அந்த தண்ணியில் அந்த மரக்குச்சியை போட்டு அது மேலே நிற்கும், ஓய்வெடுக்கும். அதன் பிறகு அங்கே ஓய்வெடுத்த பிறகு மரக்குச்சியை எடுத்துக்கொண்டு பறக்க ஆரம்பிக்கிறது. ஒரு பறவைக்கே தான் இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை நீந்துவதற்கு ஒரு மரக்குச்சி போதுமானது என்று கருதி நம்பிக்கையோடு பயணப்படுகிறது என்றால், இங்கிருக்கிற இளைஞர் கூட்டம், நகரத்தார் இளம் சிங்கங்கள், நம்பிக்கையோடு பயணப்படுங்கள். உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்திருக்கிறது. இது போன்ற அமைப்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு நகரத்தார் சமூகத்தில் வாய்க்கப்பெறவில்லை. எத்தனையோ பேர் ஊர் கிரவுண்டில் விளையாடி ஓஞ்சு போயிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை டோனஸ் எல்லாம் இணைஞ்சு அற்புதமாக கொடுத்திருக்கிறார்கள். விளையாட்டு வீரர்களுக்கு குறிப்பாக சொல்லுகிறேன், உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்காக இத்தனை கொடையாளர்கள் இணைந்தார்களே, அவர்களுக்கு ஒரு அரங்கதிர வாழ்த்தை கொடுங்கள். அவர்களால் உங்கள் திறமை வெளிரட்டும், வானளாவ புகழ் பெறட்டும். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும், SLP சரவணன் உள்ளிட்ட அருமை நண்பர் ஆர்பக்ட் வெங்கடாஜலம் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை உரித்தாக்கி, காரைக்குடி, கோவை, மதுரை, அண்ணா நகர், சிட்லப்பாக்கம், பள்ளத்தூர், அம்பத்தூர், தேவகோட்டை, திருச்சி, திருவத்தியூர், திருவான்மையூர், வளசரவாக்கம் என்கிற 12 ஊர்களிலிருந்து வந்து ஒருவரை ஒருவர் அறியாமல் ஒவ்வொரு ஊர்களில் வாழ்ந்தவங்களை
நம் சமூகம், பாரம்பரியம், பண்பாடு என்கிற எல்லாவற்றோடும் இந்த விளையாட்டு இணைத்திருக்கிறது. அதுதான் இந்த சமூகம் காணுகிற பெரிய வெற்றி என்று கருதி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.